எல்லாத்துக்கும் பில்ஸ் வச்சிருக்கேன். என்னோட அக்கௌண்ட்ல இருந்து சிடபிள்யூசிக்கு நான் வந்து அந்த பேமெண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இப்போ வரைக்கும் எனக்கு செட்டில் பண்ணலையே. அதுவே எனக்கு 3.5 லட்சம் ரூபா தரணும். அவர் பார்த்ததுக்கு அப்புறமா உங்களோட ப்ரொஃபஷனல் ஒர்க்கையும் நீங்க விட்டுட்டீங்க? அவரை பார்த்ததுக்கு அப்புறமா எல்லாமே விட்டுட்டேன். அவரை பார்த்ததுக்கு அப்புறம் என்னோட ஒரே ரெஸ்பான்சிபிலிட்டி அவரை மட்டும் டேக் கேர் பண்றது மட்டும்தான் இருந்துச்சு. ஏன்னா அவர் என் லைஃப்குள்ள வரும்போது என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, என்னை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை, பேரு புகழ் சம்பாதிச்சாலும் என் வீட்டில் சாப்பாடு எடுத்து வைக்கிறதுக்கு யாரும் கிடையாது, நான் தனிமையிலே சாப்பிடுவேன், அதனால எங்கே போனாலும் என்ன டைம் ஆனாலும் சுட சுட சாப்பாடு எடுத்து டேபிளில் வச்சு அவருக்கு பரிமாறி அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் நான் சாப்பிடுவேன். ஸோ இது லவ் இல்லைன்றீங்களா, ட்ராப்ன்றீங்களா? ஏங்க மாதம்பட்டி ரங்கராஜ் அம்மா இல்லையா, அவங்க அப்பா இல்லையா, அவங்க தம்பி இருக்காரு, அவங்க மனைவி ஸ்ருதி இருக்காங்க, யாருமே இல்லைன்னா வந்து சொல்லி உங்ககிட்ட எப்படி அவர் அடைக்கலம் போக முடியும்? அங்கேயும் நான் சொல்றேன் பாயிண்ட். ஸ்ருதி பிரியா ஒன்னா இல்லன்னு தானே சொன்னாரு, ஒரே வீட்டுல அவங்க இல்லன்னு தானே சொன்னாரு. பெத்த தாய் இருப்பாங்களே சாப்பாடு போடுறதுக்கு. தேவை வந்து தாய் சாப்பாடு போடுறது இல்ல, அவரோட பார்ட்னர் சோல்மேட் அவர் டேக் கேர் பண்ணி அவ்வளோ பண்ணிருக்கேன். அதை டினை பண்ண சொல்லுங்க. அப்ப 2023 இருந்து நீங்க உங்களுடைய ப்ரொஃபஷனல் ஒர்க் ஸ்டைலிஸ்ட் ஒர்க்க விட்டுட்டீங்க, அவரை மட்டும் தான் பாத்துக்கிட்டீங்களா? இவருக்காக நான் விட்டுட்டேன். இப்போ எப்படி அப்போ நீங்க ரன் பண்றீங்க? இப்ப நான் ரன் பண்றதுக்கு என்ன இருக்கு? நான் எங்க அம்மா கிட்ட இருந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். உங்க அம்மா கிட்ட இருந்து காசு வாங்கி செலவு பண்றீங்க? ஆமா, இதுல சொல்றதுக்கு எனக்கு ஒன்னும் ஒரு கூச்சமும் கிடையாது. அசிங்கம் தான். உன்னை நம்பி நான் வாழ்க்கைக்கு உள்ள வந்தேன், நீ என்ன பண்ண? எல்லாத்தையும் விடுங்க, எனக்கு பதிலே அவர் சொல்ல வேண்டாம். இந்த குழந்தைக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? எப்படிங்க வந்து கோஸ்ட் அவுட் ஆயிட்டு போவாங்க? இப்ப இந்த வீட்டுல நீங்க சேர்ந்து தானே வாழ்ந்தீங்க 1.5 வருஷமா. அவர் லாஸ்டா எப்ப பாத்தீங்க? திடீர்னு எப்படி அவர் அப்ஸ்காண்ட் ஆனதா சொல்றீங்க? லாஸ்டா வந்து ஜூலை 16th அதுதான் லாஸ்ட் கான்வர்சேஷன். அப்போ நார்மலா தான் இருந்தாரு. காலையில நாங்கள் ஏன்னா யூஸ்வலாக ஷூட்டுக்கு போகும்போது எல்லாமே எடுத்து வைப்பேன். அதாவது ஷூட்டுன்னு இல்லை, ஜென்ரலாகவே அவர் வெளியே கிளம்பும்போது சாக்ஸ்லேருந்து அவருக்கு என்ன ஷர்ட், என்ன கலரில் பேண்ட்டு, ஷூ, சாக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவேன். அவர் வந்து அதை போட்டால் மட்டும் போதும், அவருக்கு எந்த இதுவுமே கொடுக்க மாட்டேன். அவ்வளோ நான் வந்து டேக் கேர் பண்ணுவேன். அப்படி தான் எல்லா டேயுமே எங்களுக்கு அந்த ரொட்டீன், அது வந்து ஒரு ரொட்டீனாகவே நான் வந்து பார்ப்பேன். ஈவன் ஷூ அழுக்காக இருந்தால் ஷூக்கு பாலிஷ் கூட போட்டு கொடுத்துருக்கேன். அவுட் ஆஃப் த லவ்ல பண்ணுறது இதெல்லாம். இது நான் வந்து இங்கே சொல்லி காமிச்சு சிம்பத்தி கிரியேட் பண்ணணுக்காக நான் சொல்லலை. இதெல்லாம் வந்து மனசார என் புருஷனுக்கு நான் பண்ணது. அதை வந்து அவராலையும் டினை பண்ண முடியாது. அப்படிதான் ஒரு நார்மலாக இருந்துச்சு. ஜூலை 16 அதே மாதிரி தான் தங்கம் எல்லாத்தையும் எடுத்து வை, நான் கிளம்புறேன். ஷூட்டிங் குக் வித் கோமாளிக்கு ஷூட்டிங்க்கு போனார். போயிட்டு யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா, சிடபிள்யூசி ஷூட் இருக்கும்போது மிட் நைட் தான் வருவார். ஒரு 1:30 ஆயிரும். அப்போ வரைக்கும் முழிச்சிட்டு தான் இருப்பேன். எனி டைம் அவர் 3 o'clock வந்தால் கூட நான் தான் டோர் ஓப்பன்